சங்கீதங்களின் புஸ்தகம் 94 அதிகாரத்தை வாசிக்கலாம். நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரிகட்டுகிற தேவனே பிரகாசியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கொண்டிருப்பார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். காதை உண்டாக்கினவர் கேளார்கள், கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தால் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பை நிமித்தம் அவர்களை சந்தரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். சங்கீதங்கள் 94 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கலாம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. நம் தேவனாகிய கர்த்தர் சகலவித ஆறுதலின் தேவன். நம் தேவனாகிய கர்த்தர் சகலவித ஆறுதல்களின் தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உள்ளங்களில் விசாரங்கள் பெருகுகையில், விசாரங்கள் என்றால் கவலைகள். விசாரங்கள் என்றால் கவலைகள். கவலைகள் பெருகும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்துமாவை அவர் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசாரங்கள், கவலைகள் இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விசாரங்கள், கவலைகள் பெருகும். ஒரு கவலையை கொஞ்ச நேரம் யோசிப்போம், அதுக்கு மேல ஒரு கவலை வந்தோடனையும் இதை என்ன பண்ணிடுவான், இதை மறந்துட்டு அதை கொஞ்சம் யோசித்து கவலைப்படுவோம். கொஞ்சம் அதை விட இன்னொரு கவலை வந்தோடனையும் அதை மறந்துட்டு இன்னொரு கவலைய நம்ம யோசிப்போம். நம்முடைய ஆத்துமா அப்படி செய்யும். நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கவலையை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் இருதயங்களிலே விசாரங்கள் பெருகும் பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். இன்றைக்கு அநேக விசாரங்கள், அநேக கவலைகள் மனிதனுக்கு உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் குடும்ப வாழ்க்கையை நினைத்து உங்களுக்கு விசாரங்கள் பெருகலாம். உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற சம்பவங்களை நினைத்து உங்களுக்கு விசாரங்கள் பெருகலாம். அடுத்தது என்ன நடக்க போகிறது, நான் என்ன செய்வது, இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வது, இந்த போராட்டத்துக்கு நான் என்ன செய்வது, இந்த தேவைகளுக்கு நான் என்ன செய்வது என்று உங்கள் இருதயத்தில் விசாரங்கள் பெருகி கொண்டிருக்கலாம். நாம் எந்த இடத்திலே இருந்தாலும் ஆனால் நம் உள்ளத்திலே ஒரு போராட்டம் எப்பொழுதும் உண்டு.
நீ தூங்கினாலும், நீ அமர்ந்தாலும், நீ நடந்தாலும், எந்த இடத்திலே எந்த சூழ்நிலையிலே நீ இருந்தாலும் உன் ஆத்துமாவிலே போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கும். நம்முடைய ஆத்துமாவிலே பலவிதமான விசாரங்கள், கவலைகள் ஒவ்வொரு நாளும் உண்டாகி கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் ஆத்துமாவிலே, உன் இருதயத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஆத்துமாவை அவர் தேற்றுவார். நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று உன்னை தேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, உங்கள் உள்ளங்களில் இன்றைக்கு விசாரங்கள் பெருகலாம். உன் குடும்பத்தை நினைத்த ஒரு விசாரங்கள், உன் வாழ்க்கையை நினைத்த ஒரு விசாரங்கள், இன்றைக்கு உன் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்த்து விசாரங்கள் பெருகலாம். உன் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகள் வாழ்க்கை என்ன அடுத்தது, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்வது என்று உங்கள் உள்ளங்களிலே விசாரங்கள் பெருகலாம். உங்கள் இருதயத்திலே விசாரங்கள், கவலைகள் பெருகிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது உன் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன்.